சௌந்தர்யாக்காக நீங்க கேட்கல. சௌந்தர்யா நீ அப்படியே ஜாலியா பேசுற மாதிரி என்ன வேணா பேசி போவாத சௌந்தர்யா. நல்லா இருக்கு போங்க. இந்த ஆரம்பிச்சிட்டாங்களே, மறுபடியும் சாப்பாட்டுக்கு தான் ஜண்டன் தான் நினைக்கிறேன். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம மஞ்சரி ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைய கூடாது. சரியா? மூக்கு நுழைச்சா சும்மா இருந்தவங்க கூட பேயாட்டம் ஆடுவாங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, கிச்சன் டீன்ட்ட போய் மஞ்சரி வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா எனக்கு இதை கொடுத்துருங்க, நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போலுக்க. அது ஜாக்லின் பார்த்து செம காண்டாயி, அப்பனா சாம்பார் எனக்கு பிடிக்காது, சாம்பாருக்கு போல அந்த சாம்பார்ல போடுற பருப்பை கொடுங்க, அதே மாதிரி எனக்கு பால் வரும்ல அந்த பாலை கொடுத்து ரெண்டையும் போட்டு நான் பாயசம் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு மஞ்சரிக்கு குத்தி காட்டுறாப்புல பேசுறாங்க. ஏன்னா அவங்க தான் ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்னு. உடனே மஞ்சரி வந்து ஜாக்லின் நீங்க ரிக்வஸ்டா கேட்கும் போது நான் ஒன்னும் மார்க் பண்ண வரல அப்படின்னு உடனே ஜாக்லின் காண்டாயி, இந்த வீட்டுல எல்லாரும் வந்ததுக்கு பூரா வந்து உங்களை மார்க் பண்றது தான் வந்திருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் மார்க் பண்றது ட்ரிகர் பண்றது டிஸ்மிஸ் பண்றது இப்படியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஜாக்லின் கேட்டிருக்காங்க. அதுல பக்கத்துல இருந்த சௌந்தர்யா ஏதோ சொல்லியிருப்பாங்க போலுக்க. அந்த இடத்துல மஞ்சரி வந்து, சௌந்தர்யா இதெல்லாம் உள்ளுக்கு வராதிங்க அப்படின்ன உடனே முரளி சௌந்தர்யா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க தாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பேசிட்டு இருக்கவங்க உள்ளுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு தோணுது, மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. மஞ்சரி வந்து போல்டான கேரக்டர் தான், ஆனா அவங்களோட மிஸ்டேக் என்ன தெரியுமா? யாராவது என்ன ஒன்னு பேசிக்கிட்டாங்கன்னா அதுல காதுல வாங்கிட்டு அந்த ரீசனை வந்து கரெக்ட் ஆகுறதுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா சௌந்தர்யா நிறைய விஷயங்கள் கிரிஞ்சா பண்ணாலும் பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க. அதே மாதிரி மேல தப்பு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒதுங்கி போயிருவாங்க. ஆனா மஞ்சரி என்ன தெரியுமா, தன ஒரு தப்பே பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை வேற ஒரு பார்வைக்கு வேற விதமா கொண்டு போயிருவாங்க. அதைத்தான் போன வாரம் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சாரு. அப்படியும் இப்ப மறுபடியும் வந்து அதே பிரச்சனையை கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. மஞ்சரி சௌந்தர்யாவை பார்த்து, சௌந்தர்யா அப்படியே ஜாலியா பேசுற மாதிரி என்ன வேணாலும் பேசிட்டு போகாத சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவங்க ஜாலியா பேசுறாங்க, நீங்க எதுக்கு அதை காதுல வாங்குறீங்க? சரியான பாயிண்ட் சொன்னா தானே வந்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது மஞ்சரியை பார்த்து. அந்த இடத்துல சௌந்தர்யா ஒரு நிமிஷம் சந்திரமுகியா மாறினாங்க பாக்கணும். நீங்க தான் எது வேணா பேசிட்டு போறீங்க, அப்படியே சோற உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்து அப்படியே பேசுறீங்க அப்படின்னு மஞ்சரி அந்த இடத்துல பேசல, நீங்க என்ன பேசிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. சௌந்தர்யா ஆடின ஆட்டத்தை பார்த்து அங்க ஒரு நிமிஷத்துல இருந்து எல்லாருமே அரண்டு போய் வாயத்தாங்க பிளந்தாங்க. இதுல மஞ்சரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்கிறாங்களா இல்ல அவங்க பண்றது சரிதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல எனக்கு இன்னொரு விஷயமா கேட்க தோணுது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து நிறைய ப்ரோமோல வர்றதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, முத்து சைலண்டா விளையாடுறாங்களா இல்ல வேணுக்கே முத்துவை ஒதுக்கணும் அப்படின்ட்டு ப்ரோமோல எதுவும் காமிக்கல அப்படிங்கறது எனக்கு தோணுது. ஏன்னா முத்துக்கு வீட்டுக்கு வெளியில அவ்வளவு சப்போர்ட் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரொம்ப கம்மி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.